This could be us. So back to what I was saying. Could be us. வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. வெப்சைட்டுக்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன். XML, ரெண்டாவது ஃபாண்ட்டு கொடுத்துருப்பேன். XML டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க, டவுன்லோட் ஆகிரும். ரெண்டாவது நீங்கள் ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபாண்ட் ஆட் பண்ணணும். அதுக்கடுத்து மூணாவதாக நீங்கள் அலெக்ட் மோஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அலெக்ட் மோஷன் ஆப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் டெம்ப்ளேட்டுன்ற கீழே பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே அப்லோடுன்னு ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உள்ளக்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு ரீசெண்ட்லேயோ டவுன்லோட்லேயோ இந்த XML டவுன்லோட் ஆகிருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து கண்டினியூ டு டைம்லைன் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த கேமரா பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே இமேஜ் மட்டும்தான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. அப்புறம் டெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறீங்க. லிரிக்ஸ் எழுத வேணாம், ஆல்ரெடி லிரிக்ஸ் எழுதியிருக்கும். நீங்கள் கலர் ஃபில் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணோம்னா மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேனோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 80 டிகிரியில் வச்சுக்கிறேன். அப்போ தான் இந்த ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போய்கிட்டு வரும். அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் இமேஜுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டு மட்டும்தான், அது நீங்கள் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மாதிரி தான் ஈஸி தான் டெக்ஸ்ட்டு. அந்த ஃபாண்ட்டு தான் நீங்கள் முன்னாடியே வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணுறீங்க. ஆனால் டெலிகிராமில் நிறையா சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க, ஆனால் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குது. தயவுசெய்து டெலிகிராமில் இருக்கிறவங்க யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நான் டெய்லியும் அப்போ தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நானும் நிறையா வீடியோ போடுவேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வீடியோவை. பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.